வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அரேஸ் ரோபி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்கை பார்த்தீங்கன்னா விமான நிலையங்கள், ஏர்போர்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏன் ஏரிக்கு பக்கத்தில் கட்டுறாங்க. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விமான நிலையங்கள் இருக்குது. அது நம்ம நாட்டில் மட்டும் கிடையாது, உலக அளவில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கியமாக எல்லா ஏர்போர்ட்டுமே ஒன்று ஏரி பக்கத்தில் கட்டியிருப்பாங்க, இல்லைன்னா கடல் பக்கத்தில் கட்டியிருப்பாங்க. அதற்குன்னு ஒரு சில முக்கியமான காரணங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்ன காரணம் உங்களுக்கு ஏதாவது இதுக்கு முன்னாடி தெரியுமா? ஆமாங்க, இதற்காக ஒரு சில பிரத்யேக காரணங்கள்லாம் வச்சுருக்காங்க. ஏன் விமான நிலையங்கள் இந்த ஏரிக்கு பக்கத்தில் அல்லது கடலுக்கு பக்கத்தில் கட்டுறாங்க அப்படின்றது தான். ஆம் நண்பர்களே, இந்த காணொலியை இப்பொழுது சுவாரஸ்யமாக மிக்க சில விஷயங்கள், ஏர்போர்ட் அதாவது விமான நிலையங்கள் ஏன் ஏரிக்கு பக்கத்துலேயும் கடலுக்கு பக்கத்துலேயும் கட்டுறாங்கன்றத பார்ப்போம். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க காணொலிக்கு. ஆம் நண்பர்களே, இந்த விமான நிலையங்கள் அப்படின்னு சொன்ன உடனேயே ஏன் ஏரி பக்கத்தில் கட்டுறாங்க இல்லைனா கடல் பக்கத்தில் கட்டுறாங்க அப்படின்றது எல்லாருக்கும் திடீர்னு அதுக்குன்னு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் காரணம் இருக்குமா அப்படின்னு ஒரு சின்ன குழப்பம் இருக்கலாம். கண்டிப்பாங்க, இதற்கு ஒரு மிகப்பெரிய காரணமே இருக்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விமான நிலையங்கள் மீது பொதுமக்கள் பல பேர் கொடுக்குற கம்ப்ளைண்ட் என்னங்கன்னா, அது போடுற சத்தம் இருக்குது பாருங்கள். அதாவது லேண்டிங்லேயும் சரி டேக் ஆஃப்லேயும் சரி அது கொடுக்குற சத்தம் பயங்கரமாக இருக்குமா. அந்த அளவுக்கு ஒருவேளை உங்கள் வீடு ஏர்போர்ட் பக்கத்தில் இருந்தால் உங்களுக்கு தெரியும் அதனுடைய சத்தம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஸோ முக்கியமான ஒரு காரணம் பார்க்கும் பொழுது மக்கள் பல பேர் சொல்லக்கூடியது இந்த ஒலி சத்தம்தான். அதனுடைய சத்தம் இருக்குது பாருங்க, மனுஷனை ஒரு வலிக்கு ஆக்கிடுமா. ஸோ பெரும்பாலான விமான நிலையங்கள் இந்த முதல் காரணம் அப்படின்னா அது மக்களுக்கு இந்த சத்தத்தை எழுப்புது பாருங்கள், அதுதான் மிகப்பெரிய அளவில் டிஸ்டர்பன்ஸ் ஆகும், அவங்களுக்கு மிகப்பெரிய தொந்தரவு கொடுக்கறதா இருக்குது. அதனாலேயே இந்த ஏரி இல்லைன்னா கடல் பக்கத்தில் கட்டினா அந்த சைடில் மக்கள் யாருமே அங்கே வீட்டு கட்ட மாட்டாங்க, அங்கே ஆஃபீஸோ எதுவுமே வராது. ஸோ அதுதான் மெயின் காரணம் அப்படின்னு முதல் காரணத்தை சொல்கிறாங்க. ஏன்னா விமானங்கள் 32,000 அடி அவ்வளோ ஹைட்டில் போயிட்டுருக்கும் போது ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அதே விமானங்கள் கீழே இறங்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேளை டேக் ஆஃபாக இருக்கட்டும் இல்லை லேண்டிங்காக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், இந்த சமயத்தில் அதனுடைய ஒலி சத்தம் மிகப்பெரிய அளவில் இருக்கிறனால ஒரு வேளை ஹார்ட் பேஷண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீடுங்கள் இருக்குன்னா நினச்சி பாருங்கள் என்ன ஆகுன்னு. ஆனால் விமானங்கள் டேக் ஆஃப் ஆகும்போது மற்றும் லேண்டிங் செய்யும்போது கதையே வேறு மாதிரி இருக்கும் அப்படின்றத இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. ஏன்னா மிகப்பெரிய உயரத்தில் 32,000 உயரத்தில் பறக்கும் பொழுது பிரச்சனை கிடையாது, அது கீழே இறங்கும் போதும் திரும்ப மேலே ஏறும் போதும் அதனுடைய ஒலி சத்தம் கிட்டத்தட்ட ஹார்ட் பேஷண்ட்டு, வயதானவர்கள் இவர்களுக்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய தொந்தரவாக இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு சமயங்களிலும் விமானங்கள் மிகவும் குறைவான உயரத்தில் பறக்கும்போது அதிக சத்தம் ஏற்படும் அப்படின்றது ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஆனால் விமான நிலையங்கள் நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் ஒரு ஏரியோ இல்லை கடல் அந்த மாதிரி இடத்துல கட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தரையில் உள்ள மக்களுக்கு இடையே ஒரு இயற்கையான தடை உருவாக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்கிறாங்க. இது ஒரு காரணத்துக்காகவே ஒன்று ஏரி பக்கத்தில் இல்லை கடல் பக்கத்தில் விமான நிலையங்களில் கட்டுறாங்களாம். அடுத்து பார்த்தீங்கன்னா விமானங்கள் சத்தம் உருவாக்குவதை நீர் எதுவும் தடுக்காதுங்க, அப்படி எதுவும் நினச்சிடாதீங்க. அதாவது ஏரி பக்கத்தில் கட்டுறதுனாலையும் இல்லை கடல் பக்கத்தில் கட்டுறதுனாலையும் இப்படிப்பட்ட ஒரு சத்தத்தை அதனால் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. என்ன ஒரே ஒரு காரணம், இந்த ஏரி கடல் அப்படின்லாம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த இடத்துல மக்கள் வீடு கட்ட மாட்டானுங்க, இல்லை அலுவலகங்கள் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் எதுவும் பில்டிங்லாம் கட்ட மாட்டாங்க. ஸோ அதனால் மக்களும் வரமாட்டாங்க, அவங்களுக்கும் பிரச்சனை கிடையாது. அதே சமயத்தில் விமானம் நல்லபடியாக போயிட்டு இருந்தால் பரவாயில்ல, ஏதாவது கோளாறு ஏற்பட்டால் அதையும் திங்க் பண்ணணும்ல. ஆமாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சுற்றுப்புறத்தில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கையும் குறைவாக இருக்கும். மேலும் பார்த்திங்கன்னா அதாவது கடல் பக்கமாக இருந்தாலும் ஏரி பக்கமாக இருந்தாலும் மக்கள் குறைவான அளவில் தான் அங்கே இருப்பாங்க. மேலும் அந்த சத்தத்தை ஒரு பெரிய விஷயமாகவே அவங்க எடுத்துக்காதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, பழகிக்கிறவங்க ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. நிறைய மக்கள் அதிகமான இருக்கும் பொழுது தான் அவங்களுக்கு அந்த ஒலி சத்தம்ன்றது மிகப்பெரிய விஷயமாக இருக்கும்.
ஸோ இது மெயினாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லக்கூடியது ஒலி சத்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா விமான நிலையங்கள் நீர்நிலைகளுக்கு அருகே அந்த கட்டமைப்பதன் இன்னொரு முக்கியமான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வேளை திடீர்னு ஏதாவது ஒரு கோளாறு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி சமாளிக்கிறது? போயிட்டு அங்கே இருக்கிற வீடுகளில் போயிட்டு உள்ளார பூந்துட்டா என்ன ஆகும்? கஷ்டம் தானே. ஸோ அதனால் இந்த மாதிரி கோளாறுகள்லாம் ஏற்பட்டுச்சுன்னா பக்கத்தில் நீர்நிலைகள் இருந்ததுன்னா, அதாவது ஏரி இல்லைன்னா கடலை அப்படின்றதுன்னா தப்பிச்சுக்கலாம்ல. அதுதான் இன்னொரு முக்கியமான காரணம். ஒருவேளை விமானத்தில் திடீர்னு ஏதோ ஒரு கோளாறு ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பைலட்டுகளால் எதையுமே சமாளிக்க முடியாது, சரியாக டேக் ஆஃப் பண்ண முடியாது. திடீர்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அட்லீஸ்ட் இருக்கிறவர்களை உயிரை காப்பாற்றணும்ல. அப்போ அந்த மாதிரி சமயத்தில் பைலட்டுகளை பெரிய பிரச்சனை கொடுக்காம ஓரளவுக்கு சமாளிக்கிறதுக்கு இந்த நீர்நிலைகள் உதவியாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இந்த நீர்நிலைகள் இல்லாமல் ஒரு மலை இல்லை வீடுகள் நிறைய இருந்துச்சுன்னா அங்கே போய் இடிச்சதுன்னா என்ன வருது? அதுதான் முக்கிய காரணம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சவுண்டு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மக்கள் அந்த பக்கம் இருந்தாங்கன்னா, ஒரு வேளை வயதில் முதிர்ந்தவர்கள், ஹார்ட் பேஷண்ட்டு இவங்கெல்லாம் தாங்குவாங்களா அந்த ஒலி சத்தத்தை? இது இரண்டாவது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கோளாறு நடந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை சமாளிக்கணும். அதுக்கு பைலட் அவங்களுக்கு சௌரியமாக இருக்கும். அதே சமயத்தில் பேசஞ்சர்ஸை காப்பாற்றணும் அப்படின்னா பக்கத்தில் ஏதாவது நீர்நிலை கடல் இல்லைன்னா ஏரி இருந்ததுன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை சமாளிச்சிருவாங்க. எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஏற்கனவே சொன்னது தாங்க, என்னென்னா இந்த ஒலி சத்தம்ன்றது சாதாரண இது கிடையாது. ஏன்னா ஒருவேளை உங்கள் வீடு இந்த விமான நிலையத்துக்கு பக்கத்தில் இருந்தால் தான் அதனுடைய சத்தமானது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ இந்த ஒரே ஒரு காரணம் முக்கியமானது. விமான நிலையங்களுக்கு அருகே உள்ள நீர்நிலைகள் பேக் ஆஃப் சொல்யூஷன் ஆக கருதப்படுகின்றன. எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஆல்மோஸ்ட் இதுதான் முக்கியமான காரணம். என்னென்னா, ஃபஸ்ட்டு நான் சொன்னது மாதிரி என்னென்னா, இந்த ஒலி சத்தம் மக்களை பாதிக்கக்கூடாது. அதே சமயத்தில் மக்கள் அந்த இடத்துல இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை ஏதாவது கோளாறு நடந்துச்சுன்னா அந்த சமயத்தில் அங்கே அதிகமான மக்கள் வசித்தார்கள் என்றால் பைலட்டுகள் எந்த இடத்துல போயிட்டு ஒருவேளை வீட்டு உள்ளார பூந்துடுச்சுன்னா என்ன ஆகிறது? ஒருவேளை மலைகள் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அந்த இடத்துல போய் இடித்தா என்ன ஆகிறது? ஸோ ஒருவேளை ஏரி இல்லைன்னா கடல் இருந்தால் கொஞ்சம் சமாளிச்சுக்கலாம். இதுதான் எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காணொலி உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். Yes, thank you for watching this video. Stay with us connected by subscribing Arise Robbie and don't forget to click on the bell icon. Thank you my dear friends. Bye bye.